வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். சுவர் இடிந்து பள்ளி மாணவர் உயிரிழந்தது தொடர்பாக தேசிய பட்டியல் இன ஆணைய மண்டல இயக்குனர் ஆய்வு மேற்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகேயுள்ள கொண்டாபுரம் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர் மோஹித் சுவர் இடிந்து விழுந்ததில் உயிரிழந்தார். இது தொடர்பாக தலைமை ஆசிரியர், முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் மீது போலீஸ் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் தேசிய பட்டியலின ஆணையர், தமிழ்நாடு புதுச்சேரி மண்டல இயக்குனர் ரவிவர்மன் கொண்டாபுரம் அரசு உயர்நிலைப்பள்ளியில் ஆய்வை மேற்கொண்டார். கைப்பிடிச்சுவர் இடிந்து விழுந்த இடம், வகுப்பறைகளை பார்வையிட்டதுடன் பள்ளி கட்டிடத்தின் தரம் உள்ளிட்டவை குறித்து தலைமை ஆசிரியரிடமும் பள்ளிக்கல்வி பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடமும் விசாரணையை மேற்கொண்டார். நடத்தப்பட்ட விசாரணை குறித்து பேசிய ரவிவர்மன், மோஹித் உயிரிழப்பு தொடர்பாக தயாரிக்கப்படும் ஆய்வு அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். அதேபோல அந்த பள்ளி வளாகத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கழிவறை, சுற்றுச்சுவர் உள்ளிட்டவற்றை திருத்தணி எம்எல்ஏ சந்திரன் ஆய்வு செய்து உயர்நிலைப்பள்ளி வளாகத்தில் உள்ள பழுதடைந்த கட்டிடங்களை அகற்றுமாறு பொதுப்பணித்துறைக்கு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருந்தார்.